Hey, hello me's எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீடியோ போட்டு. சாரி, நான் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போயுமே எனக்கு எக்ஸாம் தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு ஒன் ஷாட்டாவது போடணும் அப்படின்ட்டு தான் வந்தது. அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னா. அண்ட் வந்ததே லேட்டாக உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட் போயிடலாம். ஸோ ஹெட்ஃபோன் போடாதவங்கள ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. அண்ட் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இன்ட்ரோ எதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை தான் தேடிட்டு இருக்கீங்க. ஜூனா ஜூனா எங்கே போன இவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்தா உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஜூனா எனக்கு காலேஜ் ஞாபகம் இருக்கா, நீ தான் கொண்டு போயிட்டு விடணும். அட இப்போ நான் தான் உங்களை கொண்டு போய் விட்டுட்ருக்கேண்ணா, நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்களா, போங்க. அப்பா என்னப்பா இதுக்கெல்லாமா கோச்சிப்பேன்? என் கூட பேச வேண்டாம், நீங்கள் போங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட போங்க. அப்பா என்னப்பா இன்னும் குழந்த மாதிரி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு, பா ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் எனக்கு கொண்டு போய் விட்டுறேன் ப்ளீஸ்ப்பா. சரி வா போகலாம் என் செல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு அப்படியே காலேஜ்லாம் முடிச்சுட்டு நீங்களும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே போயிருக்கும் உங்கள் காலேஜ்லாம். ஸோ நீங்களும் உங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படி ஈவினிங்காக வரீங்க. அண்ட் இப்போ தான் இன்ட்ரோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ஜூன் வந்துட்டு உங்களோட அப்பா. அண்ட் உங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அம்மா வந்துட்டு நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஸோ நம்ஜூன் தான் உங்களை வளர்த்துருப்பான். ஸோ இந்த இன்ட்ரோ இப்போதைக்கு போதும். அண்ட் அப்போது வந்துட்டு நீங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்லாம் போய் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது, உங்களுக்கு வந்து அப்படியே சிரிச்சிட்ருக்க சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. அப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு பார்க்குறீங்க, என்ன அப்பா யார் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாங் கூட தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. தாங் வந்துட்டு நம்ஜூனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாள்னால் பல வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்காரு. அவர் வந்து ஃபாரினில் இருந்திருப்பார். ஸோ கால்லலாம் பேசிப்பாங்க, பட் நேரில் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சின்ன வயசில் ஒரு 10-13 வயசு இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்திருப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு 19 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் எகெயின் வராரு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. நீங்களும் அப்படியே போயிட்டு, தேவங்கங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ தேவங்க உங்களை அப்படியே பார்க்குறாரு மேலே கீழேயுமா. நீங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ அப்படியே குட்டியாக க்யூட்டாக அழகாக சின்ன குழந்தை மாதிரி அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து 19 ஆனோன்னா அப்படி என்ன இது செம்ம அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ஜூனை பார்த்து கேட்டுட்ருக்காரு, டே நம்ம வேணா அது செம்மையாக இருக்காளடா, செம்மையாக வளர்ந்துட்டா. ஆமாண்டா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருந்துட்டுருப்பாளா. அப்படியே பச்சைக்கண்ணு வாங்க அப்படியே உள்ளே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டு காமிக்க அப்படியே போயிட்டு, என்னது அவங்க அங்கிள் இவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழகாக பேசிகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் அது அவங்க அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்கா அவங்களே எப்படி கன்சிமிட்டாமல். நீங்களும் அச்சோ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் எதுவுமே கொண்டு வரல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டு அப்படியே டீ போட்டே பேசிட்டு இருப்பீங்க. எப்படின்னா உங்கள் கிச்சன் வந்துட்டு ஒரு மாதிரி முன்னாடி வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஹாலில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் கிச்சன் வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ நீங்களும் டீ போட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்கள் மேலே தான் அவங்க கண் இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்கா அவங்களே. ஸோ இப்போ நம்ஜூனும் அது வந்து அவர் பெருசாக கண்டுக்கலை, நார்மலாக அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி காஃபிலாம் கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் போய் உட்காரிங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறான், டே எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், நம்ம எங்கேயாவது வெளில போகலான்டா 3 பேரும், நீயும்
எவ்வளோ நாள் தான் ஒர்க்கு அது இதுன்ட்டு அப்படி இங்கேயே இருப்பேன். எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுடா. நாளைக்கு எனக்கு மெசேஜ் பண்ண, நானே வந்துடுறேன். சரியா? சரி மச்சான். அப்புறம் எப்போ சார் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்க? டேய், என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய கோவத்தெல்லாம் தாங்கிட்டேன். அப்படி இருக்க பொண்ணு எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஸோ அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிற வரையிலும் நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். சரிடா, நீ சிங்கிளாக வேறு, நான் எதுவும் சொல்ல. சரிடா, அப்போ நான் போயிட்டு வரட்டேன். நாளைக்கு எங்கேயாவது ஒன்றா வெளியில் போகலாம். சரியா? வர வையன். சரி அக்கா, போயிட்டு வாங்க. நாளைக்கு எங்கே போகிறோன்னு ஏதாவது பிளான் இருக்கா? இல்லைம்மா, நீ ஏதாவது திங்க் பண்ணி வை, அங்கே போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே உங்கள் அப்பா கூட டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படி தான் உங்களுக்கு அந்த நாள் போயிருக்கோம். அடுத்த நாள் நீங்களும் காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டு ஸோ இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க. கொரியாவில் இருக்க ஒரு அமைதியான இடம். அங்கே வந்துட்டு மோஸ்ட் பீப்புள் அவ்வளோவெல்லாம் போக மாட்டாங்க. ஓரளவு ரொம்ப எப்படி சொல்கிறது, க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடம் தான் ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் அங்கே போயிட்டு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்களும் இந்த பிளேஸ் ஓகே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே டைமும் ஆகுது. ஸோ தாங்கமே வரான். என்னடா எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டியா என்ன? அவள் தான் ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கா, நீயே போயிட்டு கேளு. என்னடா? எங்கே அவ? அங்கே என்ன வையன், ஏதோ ரொம்ப பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்க போல் இருக்கு. ஐயோ பெரிய பிளான்லாம் இல்லை அங்கிள், நம்ம இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்துட்டு வந்து அவளோட ஃபோனில் எடுத்து காட்டுறா, இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே காரில் போகிறீங்க. போயிட்டுருக்கும்போது ராங்கா தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் அவங்க பக்கத்தில் வந்து உங்கள் அப்பா, அதாவது நம்ஜூன் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அது வந்து நீங்களும் பார்த்துட்டீங்க, அவன் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஏதோ கண்டுக்காத மாதிரி அப்படி உட்காந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துக்கும் போயிடுறீங்க. ஸோ அங்கே போனதும் அது வந்து எப்படின்னா, அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அது. ஸோ அதான் நீங்கள் காட்டினதுமே சரி ஓகே நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து அவனோட சின்ன வயசில் அவங்க அம்மா அடிக்கடி கூப்பிட்டு போகிற இடம் வந்துட்டு இதுதான். உங்களுக்கு வந்து அது தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த இடம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ அவனவங்களாம் போயிட்டு அது மாதிரி அப்படியே அந்த இடத்த அழகாக பார்த்துட்ருக்கான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்களும் அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் நம்ஜூன் அப்புறம் தாங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே பேசிட்டு அப்படி விளையாடிட்டு உட்காந்துட்டு அப்படி ஹாப்பியாக இருக்கீங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ தாங்க வந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கும் அது புரியுது, இவர் வந்து கார்லேயும் நம்ம வரும்போது நம்மளை தான் பார்த்தாரு. உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே தாங்க பிடிக்கும், அங்கிள் ஆண்டில் உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பார் உங்ககிட்ட சின்ன வயசுலேருந்தே. ஸோ உங்கள் அப்பா கிட்ட தான் அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க நீங்களும். ஸோ அப்போ இது வந்துட்டு நம்ம பார்த்துட்டார், அவருக்கும் தெரியும் உங்கள் 2 பேரும் நல்லா இருக்குது, நல்ல பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லவ் அப்படின்லாம் இல்லை, பட் ஒரு நல்ல பாண்டிங் உங்கள் 2 பேருக்கும் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு தெரியும். ஸோ அப்போது பேசிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, இருமா ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இப்போ தேங்க தான் இருந்துட்டு என்ன பேசுகிறதோ ஐயோ என்ன கேட்குறதுன்னு கூட தெரில. இவர்கிட்ட என்ன கேட்குறது,
எந்த நேரம் முறைச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தேவங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னடா எப்படா பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ தேவமே அப்படி தான், இவன் எப்படா பேசுவா எப்படா வாய திறப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படி அவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருப்பாரா. ஸோ அவர் வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே உங்களோட சீக்ஸ் இப்படி பிடிச்சிட்டு இப்படி பக்கமாக திருப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க தள்ளி விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு என்ன அக்கட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன 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 பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவங்க பார்த்துட்டு உங்கள்லாம் ஒரு மாதிரி யோசா வந்துட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க எந்திரிச்சிட்டு இது பார்வையன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில, அதான் அண்ட் ஒன்று ஹர்ட் பண்ணும் அப்படின்ற இந்த இன்டென்ஷன் எனக்கு இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால தான் கிஸ் பண்ணேன். இது நீ அப்பா கிட்ட சொன்னாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்ன அங்கிள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணே கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 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 அசிங்கமாக இல்லை? சத்தியமாக இல்லை, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. சொன்னும் தோணுச்சு, பட் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனால தான். அண்ட் ஐ லவ் யூ. இது பாருங்க அங்கிள், எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காத வரும். உங்களை என்ன நினைப்பாரு சொல்லுங்கள், இப்படியெல்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே கால்லாம் பேசிட்டு ரம்ஜன் வந்துடுறாரு. வந்துட்டு என்னடா ஒன்றும் இல்லைப்பா, அதில் என்னவோ இருந்தது அதான் எழுந்திரிச்சிட்டோம். சரிம்மா அப்போ கிளம்பலாமா வீட்டுக்கு? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க பார்க்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை பார்த்து வின் பண்ணிவிட்டு சரிடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் எடுத்துகிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் உட்காந்து நீங்கள் அதே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இப்படி இல்லாத அவங்க நம்ம கூட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு என்றைக்கும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அவனுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்ல, ஸோ அவங்க கிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அதையும் நினச்சிட்டு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஸோ அடுத்த நாள் ஆகுது. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை எழுப்பிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, பையன் என்னப்பா? இல்லைம்மா அப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ உன்னை காலேஜுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு நான் வர மாட்டேன், அவங்க இருக்கால அவன் உன்னை கொண்டு போயிட்டு விட்டுருவான், அண்ட் வரும்போது வேணுன்னா அப்பா வரேன்டா. சரிப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கியே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ அவரும் அதெல்லாம் கண்டுக்காமிக்க அவரும் அவரோட ஒர்க்கை பார்க்கறதுக்காக அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வெளியில் வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு காரில் வந்துட்டு நிற்கிறான். ஒரு மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். உங்களுக்கு வந்து அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக கண்ணுக்கு தெரிகிறான். என்ன திடீர்னு இவர் இப்படி ஹேண்ட்ஸமாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு எதுவுமே பேசாமக்கி அப்படியே காரில் போயிட்டு பின்பக்கமாக உட்கார போகிறீங்க. ஸோ அப்போ போகும்போது அப்படி அவங்க கை பிடிச்சிட்டு இது பாரு, நீ இருக்க வேண்டிய இடம் அதில் முன்னாடியே வந்து உட்காரு. இல்லை அங்கிள் நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேனே, நான் அதுக்கு முன்னாடி உட்காரணும், நான் பேக் சைடே உட்காந்துக்கிறேன். இது பாரு வையன், கார் என்னோடது, நான் சொல்கிற மாதிரி தானே இருக்கணும், ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காரு. இது என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி சினந்துட்டே அப்படியே ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ அப்போ அப்படியே அவங்க அப்படியே காருமே ரைட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்ன இப்படிலாம் நடந்தது நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ இப்போ அவங்க வந்துட்டு உங்களை கொண்டு போய் காலேஜில் விடும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு 4-5 பாய்ஸ் அண்ட் ஒரு 4-5 கேர்ள்ஸ், அப்படி நீங்கள் அவ்வளோ பெரிய கேங்கு. ஸோ இப்போ அவங்களாம் வந்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ உங்களை பார்த்ததும் அவங்க வந்துட்டு அப்படியே பேசிட்டு போகும்போது அதில் ஒரு பையன் வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து கை போட்டு வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அதை வந்து அவங்க பார்த்துருப்பான். ஸோ இப்போ நீங்களும் காலேஜ்லாம் போயிட்டு செம்மையாக படிச்சுட்டு நல்லா ஃபன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சு வரீங்க. ஸோ வாசலில் நீங்கள் வந்துட்டு அவங்க அப்பாவை தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க. அப்பா வருது தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை தான் தேடிட்டுருக்கீங்க. பட் பார்த்தா அவங்க அப்பாவை காணும். ஸோ அது அவங்களோட கார் தான் வந்து நிற்கிது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுது. என்ன இவர் கூட தான் போகணுமா அப்படின்ட்டு. அவர் வந்ததும் உங்கள் அப்பாவோட ஒர்க் என்ன முடியலாம். ஸோ என்ன தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னார். உட்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி தயங்கி அப்படியே காலைல ஏறுறீங்க. ஸோ வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த தடவை ஃப்ரண்ட் சைட்லேயே போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ இப்போ அவனும் ஏறினா அதுக்கப்புறம் எதுவும் பேச கிடையாது, நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அவர் கொஞ்சம் நேரம் போகும்போது அவங்க வந்துட்டு அது சரி யார் இப்படி திடீர்னு யாருன்னு கேட்டால் நான் என்னது சொல்ல, அதான் ஷோல்டரில் கை போட்டு ஒருத்தன் போனானே யார் என்னோட ஃப்ரெண்டுன்னா தோல்ல கை போட்டு போவானா? இல்லை எனக்கு புரியல, நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? அவனோட ஃப்ரெண்ட், எங்கள் அப்பாவுக்கும் அவன் தெரியும். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு அவனை தெரியும். அதுக்காக அவன் ஷோல்டர் மேலே கை போட்டுருவானா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே அவங்க வந்துட்டு அப்படியே காரை நிப்பாட்டிட்டேன். அப்படியே அவங்கள அப்படியே பிடிச்சி விடுங்க, எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? விட்டுருங்க ப்ளீஸ். நீங்கள் இப்போ பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு விட்டுருங்க. இது பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை எவ்வளோ சின்ன தொட்டான் அப்புறம் செத்தான். என்கிட்ட எதுவும் கேட்டுட்ருக்காது, எதுக்கு இப்படி பண்ணீங்க அது இதுன்ட்டு கொன்ற வேண்டி. இப்போ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? என்ன இப்படி வச்சு பண்ணுறீங்க? எனக்கு உங்களை பிடிக்கலை. இது பாடி, உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் கட்டிப்பேன். புரிஞ்சுதா? புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டு அவர் வந்துட்டு திரும்பவும் கார் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கொண்டு போயிட்டு உங்களை வீட்லேயும் விட்டுறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டு அவர் நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்திருப்பார். ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு வந்துலாம் சொல்ல வேண்டாம், அப்புறம் வந்துட்டு அவங்க தான் தப்பாக எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது உங்கள் அப்பா கிட்ட. ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்திருக்கும். உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தங்க, உங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு தூரத்து ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட மேரேஜ்க்கு வந்துட்டு நீங்கள் போவீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனும் அந்த மேரேஜ்க்கு வரான். ஸோ வரும்போதுட்டு இது வந்து ரொம்ப நாள் ஆகிருக்கும், ஒரு மாதிரி 1 வீக் ஆகிருக்கும் நீங்கள் அவரை மீட் பண்ணி. ஸோ அவரும் அவரோட ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ 1 வீக் அப்புறமா நீங்கள் அந்த மேரேஜில் தான் மீட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சாரியில் வந்துருப்பீங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ப்ளீட் எடுத்து போடாமல் ஒரு 1 சைடாக விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் சாரி கட்டியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் தென் அவரோட ஃபேவரட் கலர் பர்பிளில் தான் நீங்கள் அந்த சாரி கட்டியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே போகும்போது அப்படியே அவங்கள வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருக்கா, என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மேரேஜ்லாம் போயிட்டு நீங்கள் அப்படி யாரை கூடயும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்க போகலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே அவங்க பின்னாடியே வரான். ஸோ நீங்கள் தரவங்க உங்கள் அப்பா 3 பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சைடும்
இந்த சைடு வந்துட்டு நீங்களும் தேவங்க நிற்கிறீங்க, அந்த சைடு உங்கள் அப்பா நிற்கிறாங்க. ஸோ அழகான ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. உங்களுக்கு வந்து பிடிக்காம தான் நின்றுருப்பீங்க, என்ன பண்ணுறது அப்பா சொன்னார் அப்படின்ட்டு தான் நின்றுருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும். 2 பேருமே ஆல்மோஸ்ட் மேட்சிங்காக அழகாக போட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த சைடாக போயிடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு போயிடுறாரு. ஸோ அவங்க வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, என்னடி இவ்வளோ அழகாக இருக்கா அப்பா, இவ்வளோ நாளாச்சு, 1 வீக் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, ஒர்க் இல்லைன்னா நான் டெய்லியும் வீட்டுக்கு வந்திருப்பேன், ஆனால் நான் உங்களை மிஸ் பண்ண கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். திரும்ப உங்களை பார்க்கணுன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எரிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அவரை கோவப்படுத்துகிற மாதிரியே. ஆனால் அவரும் ஒரு மாதிரி பொறுமையாக, இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்கடி, சின்ன பிள்ளை மாதிரியே தெரியல, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, ஏன் கண்ணே போட்டும் போல இருக்குடி பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாலு கிழமை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து திரும்ப அவரை கோவப்படுத்துகிற மாதிரி, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கத்திட்டே இருக்கீங்க அவர்கிட்ட. ஸோ இப்போ அவரும், இதை பாரு, எனக்கு கோவம் லேஸில் வராது, ஆனால் என் கோவத்தை நீ பார்க்கணுன்னு நினச்சிடாத வயல், நான் உனக்கு என் சாஃப்ட் சைடு தான் காட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்னோடய டார்க் சைடை காட்டணும்னு நினைக்கிற போல் இருக்கு, வேணாம் வயன், அதை நீ பார்த்தா தாங்க மாட்டேன். ஸோ என்னை கோவப்படுத்தாமல் இருந்தேன்னா உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறீங்களா? உங்கள் மிரட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, வேறு யாராவது பிடிச்சி மிரட்டுங்க. பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு எந்த பயமும் கிடையாது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா உங்களை தப்பாக எடுத்துப்பாருன்ற ஒரு காரணத்தினால தான் நான் அப்பா கிட்டே இன்னும் சொல்லாமல் இருக்கேன். அதே நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஓகே பயந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு போகிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிருக்கும். உங்களுக்கும் அவர் இது என்ன இப்போல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து முன்னாடியே ரொம்ப பிடிச்சிருக்கும். தேவங்க அப்படின்னு சுற்றிட்டே இருப்பீங்க. பட் இப்படிலாம் பண்ணதும் ஏன் அவங்க இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவத்தில் தான் நீங்கள் அவர் கூட பேசாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ அப்போது உங்கள் வீட்டுக்கு இப்படி தான் நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஓகே அந்த மாதிரி ஹாப்பின்னு கூட நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க, ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அவருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இவ்வளோ இதுக்கு நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ அது வரையிலும் நீங்கள் சண்டை தான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அவர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போயும் எரிச்சலாக தான் இருக்குது, இதுக்கு இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்து உங்கள் அப்பா கூட ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் வர நீங்கள் எந்திரிச்சு அப்படி பின்னாடி போய்ட்டு உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நிற்கிறீங்க, அதாவது நம்ஜூன் பின்னாடி நிற்கிறீங்க. ஸோ அப்போ நம்ஜூனும் அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்திருப்பான்னா, ஸோ வந்துட்டு கிளம்புறான் சியோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பாள். உங்களுக்கு அதை கேட்டதும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. பட் அவர் வந்து சியோல் போகிறாரு திரும்ப அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஐயோ நமக்கு ஏன் அது இது ஹர்ட் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நமக்கு எதுக்கு இது ஹர்ட் ஆகணும், அவர் போனால் போகட்டும் அப்படின்னு தோணுது. பட் இவர் ஏன் போகிறாரு அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. சரி மச்சான், இனிமே நான் வர தெரிலடா, எப்போன்னு எனக்கு அங்கே வரணும் போகணுன்னு தோணுது. ஆனால் எனக்கு அங்கே ஒர்க்ஸ்லாம் இருக்குது. மேபி 1 or 2 days இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் சால் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வேறு 2 years ஆகும்னு நினைக்கிறேன், தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க போகணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, சரிடா 2 நாளில் கிளம்புறல, ஸோ நம்ம எங்கேயாவது ஒன்றா போயிட்டு வரலாம்டா. சரி ஓகேடா, நாளைக்கு சரி ஓகே இன்றைக்கி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம், ஏன்னா நாளைக்கு எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் அது இதுன்னு நிறைய விஷயம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டு வந்துடலாமா? சரிடா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரெடி ஆகிடுறீங்க. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இன்றைக்குமே ரெடியாக இருப்பீங்க. அது 2 பேருமே அவர் வந்து என்ன கலர் ஷர்ட் போட்டிருப்பான்னு தெரியும். ஸோ நீங்கள் அதே கலருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. அது உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. அவங்களுமே அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் எதுக்கு இவரை டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம அதுக்காக தானே இங்கே போகிறோன்னு சொல்லணும் ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கண்டு கிடையாது. வழக்கமாக வந்து பண்ணுறதுமே இன்னைக்கு பண்ண கிடையாது. சும்மா உட்காந்துட்டு அவர் வந்து ரம்ஜூன் கூட தான் இருக்கார். ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்படி தானே நாமளும் பண்ணியிருப்போம் அவருக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அப்படியே எல்லா இடமும் சுற்றிட்டு ஐஸ்கிரீம்லாம் குடிச்சு ரொம்ப ஹாப்பியாக 3 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மூமெண்ட்டை. ஸோ நைட் ஆகுது. ஸோ உங்கள் அப்பா போயிடுறாரு. ஸோ நீங்கள் பாய் சொல்லிட்டு வரேன், நான் வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் போயிடுறாரு. ஸோ உங்கள் அப்பாவுக்குமே தெரியும் அவங்க வந்துட்டு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் தேவங்க அங்கிள் சொல்ல என்ன கிளம்புறீங்களா? ஆமாம், 2 days தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வேறு 2 years ஆகும். என்ன மார்னிங்கே சொன்னால என்ன திரும்ப கேட்குறேன்? இல்லை, எதுக்கு திடீர்னு போகணும்னு? 2 months இருப்பேன்னு சொன்னீங்க. இல்லை, எனக்கு மனசு தெரியல. ஸோ அதான் சாலே போயிடலான் இருக்கேன். அங்கேயும் நிறைய ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ எனக்கு இங்கே என்ன வேலை? என் ஃப்ரெண்டு பார்த்துட்டேன், பேசிட்டேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், வேறு என்ன? ஸோ அதான் கிளம்புறேன். அங்கிள் சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் செய்வீங்களா? நீ கேட்டால் நான் எதுக்கு செய்யணும்? நான் யார் உனக்கு? அங்கிள் ப்ளீஸ், ஐம் சாரி. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எனக்காக பண்ணுவீங்களா? ப்ளீஸ். சரி என்ன? இல்லை அங்கிள், எனக்கு நாளைக்கு வெளசா அவங்க கூட தனியாக உங்க கூட நான் வரணும்னு ஆசையாக இருக்கேன். நாளைக்கு ஃபுல் டே என்னோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் எனக்காக. ப்ளீஸ் அங்கிள். பார்ப்போம். தேவ் ப்ளீஸ், எனக்காக தேவ் ப்ளீஸ். சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் ரெடி ஆகிடணும் வரேன். ஆனால் உங்கள் அப்பங்கிட்ட என்ன சொல்வேன்? இல்லை, அங்கிள் கூட வெளியில் போகணும் போல் இருக்குன்னு சொல்ல எங்கள் அப்பா ஓகேன்னு சொல்லுவார். சரி ஓகே, கிளம்பு, போய்ட்டு தூங்கும், டைம் ஆகுது. சாரி அங்கிள். சாரி தேவ். என்ன புதுசாக நடந்துக்கிறேன்? என்னாச்சு உனக்கு? அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. என்ன புரிஞ்சேன்னு? கிளம்பு, டைம் ஆகுது. சரி அங்கிள், பாய். ஐயோ சரிதான், பாய். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கி கிளம்பிடுறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் நினச்சி கட்டியே படுத்துட்டு சரி நாளைக்கு நம்ம ஃபுல் டே அவர் கூட தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் தேவங்க வந்துட்டு தேவங்க தெரியும் நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபுல் டே வந்துட்டு உங்கள் கூட இருந்துட்டான்னா அவன் வந்துட்டு அவனோட மனசை மாற்றிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு ஒரு ஈவினிங் போலவே அவன் டிக்கெட் போட்டிருப்பான். யாருக்குமே சொல்லாமைக்கு உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணியிருப்பான் அடுத்த நாளைக்கு 3 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனும் உங்களை பிக் பண்ணுறதுக்காக மார்னிங் வரான். ஸோ நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க இப்படி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே சுற்றிட்டு போகிறீங்க, பார்க்கலாம் போகிறீங்க, நீங்கள் நார்மலாக போகிற இடத்துக்கு போகிறீங்க. அண்ட் லாஸ்ட்லாம் நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன்ல ஒரு இடம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அவங்க அம்மா கூட போகிற இடம்ன்ட்டு, உங்களை கூட அவன் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண இடம். ஸோ இப்போ அங்கே போகிறீங்க, போனதும் அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்படி தானே அது அவங்க எனக்கு கிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்கேயே நடந்துட்டுருக்கீங்க. அங்கே வந்து மேப்பிள் ட்ரீஸ்லாம் இருக்கும்.
ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அழகாக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே தேவங்கூடயே இங்கே நடந்துகிட்ருக்கீங்க. ஸோ தேவம் சொல்லலாம் என்ன நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? நாளைக்கு இல்லை, இன்றைக்கி ஈவினிங் 3 o'clock எனக்கு ஃப்ளைட். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ நான் கிளம்பிடுவேன். நீங்கள் நாளைக்கு தானே சொன்னீங்க? நாளைக்கு தான் சொன்னேன், ஆனால் நாளைக்குன்னா பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ் இருக்காது, இன்றைக்கான தான் இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி புக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்காக இன்றைக்கி நான் நாளைக்கு போகலாம்ல, இல்லைன்னா நாளைக்கு அவ்வளோ அவசரமாக இன்றைக்கே போகணுமா? அவளை பார்க்காதடா. ஆமாம், நான் இன்றைக்கி போகணும். நிறையா ஒர்க்லாம் இருக்குது. நீ நம்ஜுங்கிட்ட சொல்லிவிட்டு நான் இன்றைக்கே கிளம்புறேன்னு. அண்ட் பத்திரமா இரு, ஒழுங்கா படி, ஹாப்பியாக இரு. நான் இன்னும் 10 minutes கிளம்பணும். நான் வீட்டில் விட்டுட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மாதிரி தியோஸாக வருது. நீங்களும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிஜமா நீ இன்னைக்கு போகணுமா? அவங்க அவ்வளோ பார்க்காதடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த சைட் பார்த்துட்டு, ஆமாம் நான் இன்னைக்கு போய் ஆகணும். நீ இப்போ எதுக்கு அழுகாத, எனக்கு கோவம் வருது, அழாத. இதுக்கு அதுதான் உங்களுக்கு கோவம் வருது, அழுகாத. நான் அழுவேன், அது என்னோட இஷ்டம். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இதை பற்றி அவங்க வந்துட்டு சரிவா கிளம்பலாம், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறான். ஸோ நீங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டியூஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு டிஷ்யூலாம் வெயிட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் போயிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இருந்திருப்பார். அவங்க அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஃபார்மாலிட்டிக்காக நீ சொல்லிடுறேன்னு. பட் அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவரையும் வந்துட்டு இது மாதிரி நான் இன்றைக்கே போகிறேன், பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ் வந்து இன்றைக்கி தான் இருக்கும், நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய மழுப்பிட்டு அவர் வந்துட்டு கிளம்புறாரு. ஸோ இப்போ ஃப்ளைட்டுக்கு போகிறாரு. அப்போ நானும் வரேன்டா அவனை ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா நீங்கள் நாங்கள் வந்துட்டு போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு. அவனை வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. நீங்கள் நின்றுட்டு உங்களுக்கு மாதிரி டேர்ஸாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மறைச்சிட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு அழுது எல்லாத்தையும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ செம்ம இதுவாகுது உங்களுக்கு. ஸோ அவனும் வந்துட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவன் வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்டே வந்து இது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ரொம்ப முடியல. அவன் எல்லாமும் ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கும்போது தெரியல, அவர் இல்லை அப்படின்போது தான் சரி அவங்க நம்ம எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சரி இன்றைக்கி நம்ம அப்பா கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்ஜூர் வந்து கூப்பிட்றீங்க. ஸோ நம்ஜூர் வந்துட்டு சொல்லுமா என்னாச்சு? அப்பா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்ப்பா, நீ கோவப்படக்கூடாது. நான் ஏன்டா கோவப்பட போகிறேன் உன் மேலே? சொல்லு என்னாச்சு? சின்ன வயசுலேருந்து நான் உங்ககிட்ட ஆசைப்பட்ட எதுவுமே கேட்டதில்லப்பா. தடவையா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்கு தேவங்க பிடிச்சிருக்குப்பா. நான் தேவங்க கட்டிக்கவா? அவர் உன்ன மாதிரி என்னை நல்லா பார்த்து பாருப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்கு அவரை கட்டி வச்சிடுறியா? அவருக்கும் எனக்கு பிடிக்கும்ப்பா. அவர் இங்கே வந்த டைமே என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டேன்ப்பா. அவரை ரொம்ப நாள் இங்கே இருப்பாருன்னு நினச்சிட்டேன். நான் ஹர்ட் பண்ணதும் அவர் போனப்போ தான் நான் அவரை லவ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுப்பா.
நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா. அவர் எனக்கு கட்டி வைப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கேட்டுட்ருக்கீங்க நம்ஜூன் கிட்ட. ஸோ நம்ஜூனுக்குமே ஒரு மாதிரி டிவோர்ஸாக வருது. ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி அவனுக்கு கட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பார். பட் ஸ்டில் அவரோட ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ ஹீ நோஸ் தட் அவங்க வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் நீங்கள் வந்து இந்த கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்களோட நம்பர் வந்து உங்கள் அப்பா கிட்டே இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் வாங்கி பேசி அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்கள் அப்பா வந்து அதாவது நம்ஜூன் வந்துட்டு சரி நம்ம அவங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால் பண்ணுறாரு, வீடியோ கால். ஸோ வீடியோ கால் பண்ணிவிட்டு அவர் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்களும் வந்து அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே பேசுகிறது கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பட் உங்களை பார்க்காத மாதிரி இருந்துடுறாரு. ஸோ டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட நம்பர்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பேசுவீங்க அவங்கக்கிட்ட மெசேஜில். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு அவரை கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ என்ன பண்ணுற? ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறேன். உங்கள் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லதாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா நீங்கள் வந்து அவரை பார்க்குறதுக்காக நீங்கள் ஜால் போயிருப்பீங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து பேசிகிட்டே அப்படியே அவர் பின்னாடி போய் நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் பின்னாடி போய் நிற்கிறீங்க. ஏய் நீ எப்படி இங்கே வந்தா? ஏன் எல்லா இடத்துலையும் பசங்க தான் பொண்ணுங்களை தேடி போகணுமா? பொண்ணுங்க பசங்க தேடி போகக்கூடாதா? அப்படி ஏதாவது இருக்கா என்ன? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவம். நீங்கள் இல்லாத இந்த நாளில் தான் நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ லாட்ஸ். உங்களை விட்டு நான் இனிமேல் போக மாட்டேன். ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட நான் இன்னொரு ஷார்ட் என் பண்ணிக்கிறேன்டா. அண்ட் இன்னொரு ஒன் ஷார்ட் நான் சீக்கிரமாகவே போட்டுருவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அப்புறம் வேறு என்ன, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே. அண்ட் ஒன் ஷார்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.